முதலமைச்சர் நாற்காலி, எதிர்கட்சி தலைவர் நாற்காலி, திமுக கருணாநிதி இப்படி சொத்தான்னு கேட்குறேன். தமிழனுக்கு தண்ணி கொடுக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்கான். உலக பாட்டாளியே உண்டு ஊடுகள் சொல்லுற கம்யூனிஸ்ட் தண்ணி கொடுக்க வேண்டாங்கிறான். யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. திமுக நினைத்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சியை கவுந்திருக்கும். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று மேகதானு காவேரி இஷ்யூ, வாழ்வாதார இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பை பற்றி விஜய் இப்போ கையில் எடுத்திருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் விஜய் தாவேகா கட்சிக்கு அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் அந்த கட்சி கலந்துக்கல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய ஊழலை மறைக்கிறதுக்காக ஸ்டாலின் இந்த கூட்டத்தை கூட்டுறாருன்னு. அதே போல் என்னென்னா இவங்க திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் காவேரி நீர் பிரச்சனத்தில் ரெட்டை வேடம் போடுகிறாரு, அதை மறைக்கிறதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் எல்லாமே கூட்ட சொல்கிறோம், அதை மறைப்பதுக்கு இப்போ ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காருன்னு. ஆனால் இந்த கூட்டத்தில் இன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த கலைவாணருங்கிறதுலான அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தாவேகாவுடைய கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க. 20 எம்பிகள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் திமுகவில் 32 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் என்னென்னா ஒரே தீர்மானம் தான், திமுக என்ன வலியுறுத்தாங்களோ அதே தீர்மானத்தை தான் இவங்களும் பேசியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? ஏன் விஜய் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தயங்குறாரு? இல்லை, அது ஒரு சம்பிரதாய கூட்டம். அனைத்து கட்சி கூட்டம் என்பது அனைத்து கட்சியும் ஏமாற்று கூட்டம். இது எப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன்னா, ஈழப் பிரச்சனை கொடூரமாக நடந்துட்டு இருந்தது. அப்படி நடந்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசு இலங்கைக்கு உதவி செய்தது. அப்படி உதவி செய்கிற பொழுது, அதாவது இராணுவ உதவி, மருத்துவ உதவி, செயற்கைக்கோள் உதவி, இதெல்லாம் செய்கிற பொழுது நீங்கள் அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கணும், கேபினட்டில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும், தீர்மானம் நிறைவேற்றணும். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது, பாமக ஆதரித்தது. இதெல்லாம் நாடாளுமன்ற அமைச்சர், அப்போ பாமக அன்புமணி அமைச்சர், அதிமுக ஆதரித்தது, அனைத்து கட்சி ஆதரித்தது, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இந்த மக்களை முட்டாளா ஆக்கி வச்சிருக்கான் அனைத்து கட்சிகளும். இப்போ அதே நேரத்தில் திமுக போராடுது, அதிமுக போராடுது, கம்யூனிஸ்டுகள் போராடுறான், பாமகவும் போராடுது. அதாவது கேபினட்டில் இராணுவ நடவடிக்கைகளுக்கு, இந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை கட்சி இங்கே போராடுறான், இராணுவத்தை எதிர்த்து போராடுறான். அங்கே ஆதரிச்சு இங்கே திமுக நினைத்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சியை கவுந்திருக்கும். நல்லா கேட்டுங்க, இந்த மக்களை எப்படி முட்டாளா வச்சிருக்கான் பாருங்க. அப்போ திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கினால் காங்கிரஸ் ஆட்சி கவுந்துரும், யுத்தம் நிற்கும். இதெல்லாம் மிக சாதாரண விஷயம் நடந்தது. ராமதாஸ் ஜப்பான் தூதரகத்துக்கு போய் சண்டை நிறுத்துவதற்கு மத்தியஸ்தம் பண்ணுங்கிறார். அது அந்த ஒரு எனக்கு ஜப்பான் தூதரகம் தான் நினைக்கிறேன். ஆனால் மக மந்திரியா இருந்து யுத்தம் நடத்துவதற்கு ஆதரவாக அமைச்சராக கேபினெட்டில் கையெழுத்து போடுறாரு. அப்போ ஒரு ஸ்டாண்டு, மகன் ஒரு ஸ்டாண்டு, மந்திரி ஒரு ஸ்டாண்டு, கட்சி தலைவர் ஒரு ஸ்டாண்டு. அப்போ யாரை ஏமாத்துறீங்க? ஓட்டு போட்ட மக்கள். அப்போ கருணாநிதி அதே ஸ்டாண்ட் தான். கனிமொழி நான் ராஜினாமா பண்ணுறேன், ராஜினாமா பண்ணுற கடிதத்தை யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? சபாநாயகர்கிட்ட. அந்த மாதிரி யார்கிட்ட கொடுத்தது? அவங்க அப்பாட்ட, கட்சி தலைவர் அவர் வாங்கி குப்பையில் போட்டு விட்டார். அப்போ இந்த மக்கள் அரசியலே தெரியாத அடிமைகளா இந்த ஆளுங்கட்சி வச்சிருக்கான். இப்போ நான் அடுத்து இங்கே வந்துடுறேன். இப்போ தொகுதி மறுசீரமைப்பு இது என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியல. என்ன உண்மையா பாஜக என்ன பண்றான்னா,
எந்த தீர்மானம் போட்டாலும் தென்னிந்தியா அதை முறியடிச்சது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி ஒரு MP, 5 மாநிலங்கள் வட மாநிலங்களை எதிர்த்து தீர்மானத்தை முறியடிக்குது. அப்போ பாஜக RSS என்ன யோசிக்கிறான்னா, ஆதரவே தேவை. 540 800 ஆக்கிட்டா. 800 ஆக்கிட்டா ஏறக்குறைய வட இந்தியாவில் எவ்வளவு வந்துருவாங்க? 500 பேர் அவன் தீர்மானிக்கிறது தான் வந்து அரசியல். இந்த அத்தை இப்ப திமுக, அதிமுக இந்த விஜய் கூட்டிய கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த மற்ற கட்சிகள் கலந்து கொள்ளுகிறார்கள். இது நடிப்பு, நாடகம். நீங்க உண்மை என்ன பண்ணிருக்கணும்? திமுக, அதிமுக, பாஜக, காஜக எல்லாம் ஒரே அணியில் சேர்ந்துருக்கணும். கர்நாடகாவில் காவிரி இஷ்யூக்கு வர்றேன், தமிழனுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்கான். கம்யூனிஸ்ட் உலக பாட்டாளியே ஒன்று கூடுகள் சொல்லுற கம்யூனிஸ்ட் தண்ணி கொடுக்க வேண்டாங்கிறான். யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பாட்டாளி கிடையாதா? பாட்டாளியின் கூட்டாளி இல்லையா? காங்கிரஸ் பாஜக ஒன்னாயிரம் தேர்தல் அடிச்சுக்கிறான். தமிழனுக்கு தண்ணி கொடுக்க கூடாதா? ஒன்னாயிரம். அந்த உணர்வுபூர்வமான விஷயத்துக்கு ஒன்னாயிரம். அங்க இருக்கக்கூடிய திமுக கிளை யாரோட சேர்ந்துடுறான்? கர்நாடகா தமிழர்ன்றான். அதிமுக கர்நாடகா தமிழர்ன்றான். விசிக அங்க இருக்கிற விசிக கிளை தண்ணி கொடுக்க தீர்மானத்தை போட சொல்லுங்க. தண்ணி கொடுக்க வேண்டாம், அவங்க கூட சேர்ந்துக்கிறான். அப்போ இது எல்லாம் நாடகம். தொகுதி மறு சீரமைப்பு நாடகம், ஈழ பிரச்சனை நாடகம், காவிரி மேகதாது பிரச்சனை. மேகதாதுக்கு மனசாட்சி உள்ள அந்த அனைத்து கட்சியை பார்த்து கேட்குறேன். மேகதாதுக்கு பல ஆயிரக்கணக்கான லாரி மண் கொட்டப்பட்டு இருக்கு. இந்த மண்ணெல்லாம் எங்கிருந்து போச்சு? காவிரியிலிருந்து. அப்ப இந்த தமிழனுக்கு அரசியல் தெரிஞ்சா இதெல்லாம் விட்டுருப்பானா? இவனுக்கு சுடுகாட்டு சவப்பெட்டியே இங்கிருந்தா போகுது. உனக்கெல்லாம் சுடுகாடுறாங்க, உனக்கெல்லாம் சுடுகாட்டுக்கு அனுப்புறேன், இந்தப்பா மரப்பெட்டி அனுப்புறேன், எங்களை அது செஞ்சு அனுப்பு. காவிரியில அணை கட்டக்கூடாதுங்கிறதா நான் தமிழ்நாட்டுடைய திட்டம். அணை கட்டுவதற்கு மணல் எங்க வாங்கி வச்சிருக்கான்? தமிழ்நாட்டில இருந்து. அப்ப இவனுக்கு அரசியல் தெரியுதா? இதேதான் இந்த தொகுதி மறு வரையறை என்பது நமக்கு எதிரான திட்டம். இதுல அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்திருக்கணும். சேரல. ஆனா இவன் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போடுவான். 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான். இதே பிரச்சனைகள் வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு தாவேகா வந்து அனைத்து கட்சி எம்பிகள் கூட்டம் நாங்க கூப்பிடுறோம், நீங்க ஏன் வரமாட்டேன் அப்படி கேட்குறாங்க. அவங்க திமுக செல் என்னன்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து காவேரிக்கும் மேகதான அணைக்க கூப்பிட்றேன், நீங்கள் அதுக்கு வந்து கூட்டம் மாடுறீங்க சொல்லி கேட்குறேன். இப்போ இது மக்களை முட்டாளாக்க 2 கட்சிகளை வந்து நாடகம் போடுறாங்கன்றீங்க. உண்மை அதுதான். நீங்கள் திமுக ஓட்டு கேட்டு வரக்கூடாது. பொது பிரச்சனைகள் ஒன்று சேராவிட்டால் உங்களை நான் ஊருக்கு விட மாட்டேன்னு ஒரு 5000 மக்கள் திரண்டு இருக்கட்டும் திருந்துவான். ஆண்ட கட்சியும் அதுதான், கட்சி அதுதான். நீங்க ஈழ பிரச்சனை நடந்து ஒரு இனம் அழியுதுங்க, அவ்வளோ பேர் குழந்தை குட்டியெல்லாம் சாகுது. இங்க திமுக, அதிமுக அத்தனை கட்சியும் யாருக்கு பின்னாடி இருந்தாங்க? டெல்லிக்கு பின்னாடி இருந்தாங்க. ஆனா இங்க வந்து ஒரு நீலி கனி வடிக்குது, தமிழருக்கு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கேரளாவில் இப்படி ஏமாற்ற முடியாது, கர்நாடகாவில் ஏமாற்ற முடியாது, ஆந்திரா தெலுங்கானாவில் இப்படி ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டில் ஏமாத்தலாம். விஜய்க்கு ஒரு கோஷ்டி, உதயநிதிக்கு ஒரு கோஷ்டி, எடப்பாடிக்கு ஒரு கோஷ்டி. சட்டமன்றத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதை விட அவங்களுடைய சொந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. ஆதவர்ஜினா என்ன சொல்லாருன்னா, உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்க 900 கோடி எதுக்கு வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி வியாபாரின்னு சொன்ன உடனே அந்த லாட்ரி வியாபாரிகிட்ட ஏன் வாங்கினார் அப்படின்னு உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மாமனார் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாக்குறவங்களாம் இப்படி இது 2 பேருமே குற்றவாளி, மார்டினும் குற்றவாளி, ஸ்டாலினும் குற்றவாளி. இதுதான் உண்மை. அதாவது எலக்ட்ரிக் ஃபாண்டில் 500 கோடி கொடுக்குறாங்க லீகலா, இல்லீகலா 400 கோடி. எதுக்கு? கள்ள லாட்ரி விற்கிறக்கு. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, லாட்ரி கொண்டு வந்தா எங்களுக்கு ஓட்டு போயிடும், அதனால திருட்டுத்தரமா அடிச்சு வித்துக்குங்க. ஒரு முதலமைச்சர் சொல்ற வேலையா? மணல நீதிமன்றம் 4 அடி தான் எடுக்க சொல்லுது. எவ்வளவு எடுக்கிறானுங்க? 40 அடி எடுக்கிறான். யாராவது தடுக்க முடியுமா? மணல் வந்து கனிம வளத்துறை அமைச்சர் யாரு? பொன்முடி.
நான் முதல்ல சொல்கிறேன், கனிம வள கான்ட்ராக்டர் யாரு? இந்த பொன்முடியுடைய மகன் என்ன, கௌதம் சிகாமணி. இந்த வழக்கு நடந்து சுப்ரீம் கோர்ட் தண்டனை, சுப்ரீம் கோர்ட்டை விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. அப்போ இவர்கள் சட்டத்தை மதிப்பதே இல்லை, ஜனநாயகத்தை மதிப்பதே இல்லை, மக்களை மதிப்பதே இல்லை. இதெல்லாமே நாடகம். திமுக ஒரு நாடகம், அதிமுக ஒரு நாடகம். இந்த நாடகத்தை பார்த்த மக்கள் பொறுமி போய் தான் எதுக்கு ஓட்டு போட்டான்? எல்லா பனையூரு கிளம்பி போயிட்டான். பட்டனை உடைக்கிறான், பட்டனை உடைக்கிறான். வேட்பாளர் யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணி ஊட்டப்படுத்திக்கிட்டான். நம்ம எங்கடா ஜெயிக்க போறோம்? மக்கள் ஜெயிச்சான். எப்படி? நீங்க பிஓ மட்டுமே தெரிஞ்ச ஆட்கள் பூரா இப்போ சீஃப் செக்ரட்டரி பதவி உட்கார்ந்துருக்கான். இது யார் புரட்சி? மக்கள் புரட்சி. நீங்க உண்மையாவே புரட்சி நடக்குதுங்க. நம்ம சில விஷயங்களை மறைக்க முடியாது. என்னன்னா, செங்கோட்டையன் திருவான்மியூரில் ஒரு 4.5 ஏக்கர் இடம் அந்த கார்னரில் அந்த தகரை வச்சு மறைச்சிருக்குல்ல, போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. மருந்தீஸ்வரர் கோயில் இடம் அதில் இருக்கு, 50 சென்ட் இருக்கு, மொத்தம் 4.5 ஏக்கரா. இந்த இடத்தை மறைமுகமாக 300 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஏமாற்ற நினைத்ததுக்காக தான் செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா காலத்தில் பதவியே போச்சு. பதவியே போச்சு. முத்துச்செல்வி புருஷன் போய் கொடநாட்டில் மானை ஊற்றி கொளுத்து போறானா? என்னையா ஏன் கொளுத்துற? என் பொண்டாடி செங்கோட்டையை தள்ளிட்டு போயிட்டாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மாதிரி. இதுதான் காரணம். இந்த அசிங்கம் இப்ப மீண்டும் என்ன அமைச்சர்? வருவாய்த்துறை அமைச்சர். திருப்பூர் ஈஸ்ட்மேன் பழனிசாமிகிட்ட 300 கோடி ரூபாய் இடத்த சிப்ராஸ் 700 கோடிக்கு பட்டா போட்டு பழைய அலிபாபாவும் 40 திருடர் பழைய கார்பரேஷன் கமிஷனர் பிரகாஷ் ஐஏஎஸ் இருந்தார்ல, அவரை கூட எங்க உட்கார வைக்கிறாங்க? அங்க ரெவன்யூ செக்ரட்டரி. பக்கா திருட, முழு திருட. எங்க உட்கார வச்சு அதாவது அரசியல்வாதி திருடன் செங்கோட்டையன், ஐஏஎஸ் அதிகாரி திருடன், மக்கள் சொந்த திருடனுக்கு போய் திருடன் தானே. 2 பேரும் சேர்ந்து 700 கோடி ரூபாய்க்கு சீபுராசன் ஒரு ரெட்டியார் கம்பெனி இருக்கா, அதுக்கு வித்து விட்டானுங்க. வித்தத விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு. அசராக்காருக்கு ஐயா கரெக்டா போட்டு கொடுத்துட்டாரு. போட்டு கொடுத்த பிறகு உடனடியா பட்டா ரத்து செய்யப்படுது. கோயில் நிலம் அது 700 கோடிக்கு பட்டா ரத்து செய்யப்பட்டு என்னாச்சு? இப்ப செக்ரட்டரி தூக்கி கடாசியாச்சு. செங்கோட்டையை எப்ப கடாச போறீங்க? இந்த இதுக்கு நடுவுல மூளை யாருன்னா சண்முகவேல்னு ஒரு போன ஆட்சியில மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆளினால் சண்முகவேல் தான் செங்கோட்டையனுடைய பிஏ. இப்போ முதல்ல செங்கோட்டையனுக்கு நிரந்தர பிஏங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்ட பள்ளி கல்வித்துறை இருக்குல்ல, அத பெரிய புரோக்கரை இந்த சண்முகவேல் தான். இப்ப அவர் எங்க இருக்காரு? செங்கோட்டை கிட்ட இருக்காரு. இந்த பள்ளி கல்வித்துறையில அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய பொண்டாட்டி பேரு ஜனனி. அந்த அம்மாவுக்கு இவரு தான் வசூல் பண்ணி கொடுக்குற பார்ட்டி. யாரு? சண்முகவேல் தான். அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? ஒரு 3000 கோடியை பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு 6% லாபத்தை மட்டும் இன்னைக்கு கொடுங்கன்னு 3000 கோடி கொடுத்துருக்கு. இதுக்கு புரோக்கர் யாரு? இந்த சண்முகவேல் தான். இந்த சண்முகவேல் 3000 கோடியை அங்க பள்ளி கல்வித்துறையில் அடித்த கொள்ளைய 20,000 கோடி ரூபா அங்கே ஸ்மார்ட் கிளாஸு, டெக்ஸ்ட் புக்கு, கம்ப்யூட்டர் லேப்டாப்பு, சைக்கிளு, புத்தக பை 5 வருஷம் எவ்வளவு? 20,000 கோடி. அதில் 25% கமிஷன் போட்டால் 5,000 கோடி. இப்படி அடித்த ஆள் தான் யாரு? இந்த சண்முகவேல். அடிச்சு கிடிச்சு முடிச்சு ஜனனிக்கு கார்பரேட் கம்பெனிக்கு 6% பார்ட்னருக்கு 3,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஆட்சி மான பிறகு என்னத்தை போட்டான்? நாமத்தை போட்டான். இப்போ அவரு சண்முகம் எங்க இருக்காரு? செங்கோட்டைகிட்ட வந்து இப்போ அந்த மருந்தீஸ்வரர் கோயில் திருவான்மியூர் காரணம் தெரியுமில்ல, அதை பட்டா போட்டு ஒரு பழைய திருடன் கார்பரேஷனை வித்தவர் யாரு? பிரகாஷ் ஐஏஎஸ். அவரை கொண்டு ரெவன்யூ செக்ரட்டரி உட்கார வச்சு அந்த இடத்த ஆட்டை போல பார்த்தா கணக்கா யாரு? அசனாக்காருக்கு நோட் போட்டு சிஎம் டேபிள் வச்சுட்டாரு. இப்போ அப்போ ஊழலை ஒழிப்பதற்கு முயற்சி நடக்குது. ஊழலை விஜய் முழு முயற்சியா இறங்குறாரு.
அப்போது இது போன்ற அந்த ஊழல்வாதிகள் செங்கோட்டைய பிரகாஷ் ஐஏஎஸ் போன்ற நபர்களெல்லாம் நீங்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதே போல் கீர்த்தனா அமைச்சர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், தொழில்துறை அமைச்சர், அந்த அம்மா கிட்ட ரவி தேஜா அத்திப்பள்ளி கத்திரிப்பள்ளி அவரு அங்க பிஏ. இந்த பிஏ முதல்ல எங்க இருந்தாரு? திமுக அமைச்சர் மாசு சுப்பிரமணியம் கிட்ட லைசன் ஒரு கார்பரேட் கம்பெனி இருப்பான்ல, மருந்து கம்பெனி, பர்மாசூட்டிக்கல் கம்பெனி, அவன் ஆர்டர்லாம் அமைச்சர்கிட்ட வாங்கி கொடுக்கறது, அதில் கமிஷன் எடுக்கிறது, அமைச்சருக்கு கமிஷன், இப்படி பல கோடிய கமிஷன் வாங்கி கொடுத்தா ரவி தேஜா கத்திரிப்பள்ளி இப்போ யாருக்கு ஆலோசகர்? கீர்த்தனாக ஆலோசகர். இப்போ அந்த அம்மாவுக்கு 4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. எங்க? சிவகாசியில். அவங்க அப்பா ஒரு லாரி டிரைவர், நம்ம அதை குறையா சொல்லலை. அவங்க அம்மா ஒரு டெய்லர், பழைய துணி தைக்கிற டெய்லர், அதையும் நான் குறைய சொல்ல, தொழிலை சொல்றோம். இப்ப எவ்வளவு வீடு? 4. எப்படி வந்தது? அப்போ திமுக இருக்கிற அத்தனை அக்கிஷ்டம் எங்க போயிட்டான்? நீங்க இப்படி பல குற்றச்சாட்டுகள் தலை தூக்கி நிக்குது. 6 வருஷம் கந்தசாமி ஐஏஎஸ் தேசிய தமிழ்நாடு SC ST ஆணையத்தினுடைய தலைவர். போன ஆட்சியில் 3580 கோடி ரூபா தாட்கோ ஃபண்டு, இந்த 100 நாள் வேலை திட்டம், மகளிர் உரிமை துறை, இது வந்து தலித்து மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. கந்தசாமி ஐஏஎஸ் முதலமைச்சர் நம்பர் 2 இருக்காங்கல்ல, லட்சுமி பிரியா, 2 பேரும் எங்க திருப்பி விட்டாங்க? மற்ற துறைக்கு. அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதி முறைகேடா பயன்படுத்துறத இந்த கந்தசாமியும் ஒரு தலித்து, இந்த லட்சுமி பிரியாவும் ஒரு தலித்துக்களுக்கு துரோகம் யார் பண்றது? தலித்துக்களே பண்றது, அது சார்ந்த அதிகாரிகளே பண்றாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அரசியல உன்னிப்பா பார்க்கப்படுகிறது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து திமுகவுடைய முன்னாள் சட்ட அமைச்சர் ரகுபதி வந்து ஓப்பனாகவே ஒரு டாக் பண்ணார். இப்போயும் வந்து நீங்கள் கமிஷன்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, 3%, 5%, அதுக்கு வந்து ஆணித்தரமாக அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் வந்து பேசினார். எங்கள் தலைவர் அது போல் இல்லை அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து அவர் டைலாக் சொல்கிறார், தொட்டா விட மாட்டேன், தொடவனும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லக்கூடிய அந்த டைலாக் அவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் சொல்ல வரதெல்லாம் பார்த்தோன்னா இப்போயே இது போல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சட்டமன்றம் முடிஞ்ச பிறகு பெரிய பெரிய தலைகளை தூக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா நீங்க சொல்லப்போன செங்கோட்டையனை கூட மாற்றலாம். நம்ம செங்கோட்டைய 700 கோடி ரூபாய்க்கு ஈஸ்ட்மேன் பழனிசாமி இடத்த ஜிப்ராஸுக்கு விற்கிறார், பட்டாவை போட்டு. பிரகாசனால அவர் பிரகாசமாக காசு எவன் கொடுக்குறானோ பட்டா போட்டுருவார். நீங்கள் வலசரவாக்கத்தில் ஒரு பெரிய மீன் பண்ணை யாருது? உடையாருது. அந்த மீன் பண்ணைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்லம் மக்கள் இருந்தான். அதை பூரா காலி பண்ணி அந்த இடத்த பாசியத்துக்கு வாங்கி கொடுத்ததை யார்? அந்த ஸ்லம் பிரகாஷ் ஐஏஎஸ் தான். பிரகாஷ் ஐஏஎஸால் சென்னையில் மட்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நிலங்கள் அபகரிக்கப்பட்டு பாசியத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. பாசியம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு சாக்கடை, பள்ளம், இது கட்டுற சாதாரண கான்ட்ராக்டர். இன்னைக்கு எவ்வளவு சொத்து அவருக்கு? 1 லட்சம் கோடி. எங்க பாரு பாசியம். சென்னைக்கு பேர் என்ன? பாசியம் ஆயிரும். இந்த ரெட்டியாரு சாதாரண நபராக இருந்தார். MC சம்பத்துடைய பினாமி. MC சம்பத் ஆபீஸ்லயே நீங்க பார்த்துருக்கலாம். இப்போ யாருக்கு பினாமி? பிரகாஷ் ஐஏஎஸ்க்கு பினாமி. கார்பரேஷன் கமிஷன்ல இருந்தார். அத்தனையும் கொள்ளையடிச்சு எங்கெங்க ஸ்லம் இருக்கோ அதை பூரா திமுக மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர் 2 பேரும் சேர்த்து ராஜ்நாத் தீய வச்சு விட்டுருவானுங்க. நீங்க கோயம்பேடு கிட்ட பெரிய பில்டிங் இருக்குல்ல, பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்க யார் இருந்தாங்க? தலித் மக்கள் இருந்தான். அதை பூரா காலி பண்ணிட்டு யாரு? இந்த பிரகாஷ், திமுக மாவட்ட செயலர், அதிமுக மாவட்ட செயலர், அத்தனை பேருக்கும் அமௌண்ட் தான். இப்போ அத்தனை தலித்து மக்களும் எங்க போய் சேர்ந்துட்டாங்க? கண்ணகி நகர், பெருங்குடி. இங்க போய் சேர்த்தத இந்த பிரகாசம் திமுக அதிமுக. மனிதன் வாழ்வை லாக்கில்லாத ஒரு இடத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து அங்க ஒதுக்கி, இவருதான் அரசாங்கம். திமுக அதிமுக 2 பேரும் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்.
எல்லாம் சபரீசன் ஒரு புரோக்கர், பெரிய புரோக்கர். இந்த பக்கம் அதிமுகவில் வேலுமணியும் எடப்பாடியும் பெரிய புரோக்கர். அத்தனை மக்களை கொண்டு போய் எங்கே சேர்த்துட்டான். கண்ணகிரி, அதாவது சேரிகள் ஒழிக்கப்பட வேண்டும், காலனிகள் ஒழிக்கப்பட வேண்டும். இதுக்கு தான் நீங்கள் பல 1000 கோடி ஒதுக்குறோம். 3580 கோடி. இந்த பணம் பூரா திருப்பி விடப்படுவது தலித் அதிகாரிகளால். சரி, இந்த ரவிக்குமார் இருக்காரு, சிந்தனை செல்வம் இருக்காரு, அதை கண்டுபிடிச்சு பேசணுமா இல்லையா? எடுத்து சொல்லு, மக்கள் மத்தியில் பேசணும்ல. எதையுமே பேசுறது இல்லை. லட்சுமி பிரியா அந்த அம்மா தலித் நிதி திருடப்படுவதற்கு அந்த அம்மா தான் முழு காரணம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தலித் ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ இந்த தலித் மக்களை காப்பாற்ற வேண்டியது, அதாவது வேலிய பயிரமே இது இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சமூக ஊடகங்களுடைய கடமை. நிச்சயமா. நான் இது போல அதிகாரிகள் மத்தியில் இவ்வளவு கொள்ளைகள் நடக்குது. இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயுமா? கண்டிப்பா பாயும். அதுக்கான எல்லா தாஸ்தரும் காவல்துறை அதிகாரிகள் உறுதுணையா இருப்பாங்களா? நீங்க தலைமைச் செயலகத்தில் எல்லா அறைகளிலுமே புரோக்கர்ஸ் நடமாடுறான். திமுக ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் படத்தை வச்சிருப்பான். 500 ரூபா நோட்டு ஒரு 25-30 நோட்டை சோப்பு மட்டன்னு வச்சிருப்பான். இப்போ அவன் பூரா இப்போ என்ன எதை இப்போ மாற்றிட்டான், விஜய் படத்துக்கு வந்துட்டான். அதே காசு அதே மட்டன்னு 500 ரூபா தாள் இருக்கும். ஓஏவை பார்த்தா ஒரு தாள் கொடுப்பான். முன்னாடி இருக்கிற இன்னொரு ஓஏவை பார்த்தா இன்னொரு தாள் கொடுப்பான். ஒரு 500 ரூபா தாள் கொடுத்தா அவர் நேரம் எங்கே போயிடுவார்? சீனியர் பிஏ ரூம் கொண்டு உட்கார வச்சுருக்கோம். நம்ம செக்ரட்டரியில் எத்தனை கதையை பார்த்துருக்கோம். அவன் வந்திருப்பான், எங்கேருந்து வந்திருப்பான், கன்னியாகுமரியிலிருந்து வந்திருப்பான், கால் கெடுக்க நிற்பான். அவன் போய் சீனியர் பிஏ பார்க்க முடியாது, ஜூனியர் பிஏ பார்க்க முடியாது, அமைச்சரையும் பார்க்க முடியாது. இந்த பார்ட்டி முதல்ல ஸ்டாலின் படத்தை வச்சிருந்தவன் வெள்ளை வேட்டி மட்டன்னு கையில் காதில் எல்லாத்துலேயும் என்ன தொங்கும், தங்கமாக தொங்கும். ஆமாம், நீங்கள் சொல்லுறது திமுக இதில் ஆட்சி காலத்தில் தொண்டர்களை மதிக்காம தான் அந்த கட்சியே போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. அதே நிலவரம் தான் இப்போ இருக்க அமைச்சர்களை பார்க்கறது கூட அவ்வளோ அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைகள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த நிலை இப்போ விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ அவருக்கு பல விஷயங்கள் தெரியலைங்க. அதிகாரி அவர் மிஸ்யூஸ் பண்ணுறான். ஏன்னா காரில் கருப்பு கண்ணாடி ஒட்டிட்டான். இப்போ எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடியை வந்தார். ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு கால் கெடுப்பு அனுப்பான். அவன் பார்த்துட்டான்னு அவனுக்கு ஜென்ம வந்து அடைஞ்சிடும். இப்போ இவர் கருப்பு கண்ணாடி போட்டு வர்றாரு. Z+ பாதுகாப்பு. உங்களை பார்க்கறதுக்கு மக்கள் நிற்கிறான். மக்களுக்கு உங்களுக்குமான இடைவெளி அதிகரித்தால் ஆட்சிக்கு மக்களுக்குமான இடைவெளி அதிகரிச்சிடும். இது தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ தலைமைச் செயலகத்தில் பல அறைகள் என்ன நடக்குது, இதுதான் இவர்களுடைய கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. இதை குறைக்கணும்னா ஒவ்வொரு அமைச்சர் அறையிலையும் ஒவ்வொரு IAS அதிகாரி இருக்கணும். கண்டிப்பா அவன் உளவுத்துறை அதிகாரி சிவில்ல கண்காணிச்சு அசலாக்காருக்கு ரிப்போர்ட் கொடுத்தா அசலாக்காருக்கு CM ஆபீஸில் ரிப்போர்ட் கொடுத்துருவார். இது செய்யாமல் இந்த ஆட்சி முழுமையடையாது. பல இன்னல்கள், பல சமூக விரோதிகள் எல்லாம் ஊடுருவிட்டான். யார் படத்தை வச்சிருக்கான்? விஜய் படத்தை வச்சிருக்கான். நான் பார்த்த பல பேர் போன ஆட்சியில் ஸ்டாலின் படத்தை வச்சிருந்த அந்த புரோக்கர்கள் என்ன பண்றான், படத்தை வச்சிருக்கான். நீங்க சொன்ன பிறகு அந்த உளவுத்துறை இவர் வந்த பிறகு நம்ம கூட இந்த வனத்துறையை பத்தி ஒரு செய்தி நம்ம போட்டோம். ஆமா, அடுத்த நாளே உடனே நடவடிக்கை எடுத்து உண்மையில விஜய் அரசு அந்த விஷயத்துல பாராட்டலாம். நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நபரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த துறையில என்னன்னா அவங்க பேசின அந்த ஊழல் சம்பந்தமான பேசின ஆடியோ இருக்கு, அந்த அவங்க பேசின அந்த டீலிங்கு எல்லாமே இருக்கு. அது வெளிப்படை கொண்டா நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. நமக்கு வந்தா தகவல் அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போவோம், மக்கள் அரசு கொண்டு போவோம், நடவடிக்கை எடுப்பார். இன்னும் அந்த துறையில் ஏகப்பட்ட குளறுபாடுகள்லாம் இருக்குது. புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆட்களும் அதே பாணியில் தான் போகிறாங்க. ஆனால் இது அப்பாவியாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு தெரியல அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது எல்லா புரோக்கரும் நேரம் அமைச்சர்கிட்ட போயிடலாம். எதுவும் இங்க இருக்க அமைச்சர் யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர் என்ன தெரியும். அந்த துறையில நீங்க செக்ரட்டரி உஷா காகர்லா அந்த அம்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கிடைச்சா வெளுத்துரும், ஊழல் கிடைச்சா சஸ்பெண்ட் தான்.
அந்த அந்த அம்மா வனத்துறை பொறுத்த வரைக்கும். நீங்க சவிதா ஐஏஎஸ் ஒரு அம்மா இருந்தது ஜெயலலிதா ஆமா காலத்துல. ஆமா ஆமா. அந்த அம்மா எந்த செங்கோட்டையில போனாலும் பருப்பு வேகாது. நான் ஆன்டிட்ட பேசிக்கிறேன். யார் ஆன்டி? ஜெயலலிதா. இப்படி பல பெண் அதிகாரிகள் டெரரா இருந்தாங்க. இதுல லட்சுமி பிரியா மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் தலை தூக்கிட்டு இருக்கு. அதாவது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஊழல் அதிகாரி 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பல ஊழலை பண்ணியிருக்கான். இப்போ அந்த ஊழல் அதிகாரிகள் பூரா வன்னியரசை போய் பார்த்துருக்காங்க. வன்னியரசை பார்த்து வன்னியரசுக்கு பெட்டி கொடுத்ததா சொல்றாங்க. இந்த அதிகாரி ஏன்னா ஊழல் அதிகாரிக்கு ஆதரவு தெரிவிக்க தேவையில்லையே. இப்போ அவர் லட்சுமி பிரியாட்ட பேசி இவர்கள் பூரா சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நபர்கள், பல கோடி ஊழல் பண்ணவன். இவர்கள் இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா தூத்துக்குடிக்கு போயிட்டாங்க. ஒரு அதிகாரி சொன்னார். அப்போ இதெல்லாம் உளவுத்துறை தகவல் மூலம் யாருக்கு போகுது? அசலாக்காருக்கு மூலம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போனால் உடனடிய நடவடிக்கை பாயும். நிச்சயமா அந்த விஷயத்துல வந்து பாராட்டலாம். அது யாராக இருந்தாலுமே சரி நடவடிக்கைலாம் எடுத்துட்டு உடனே பண்றாங்கன்னா இவங்க வந்து சட்டமன்றத்தில் இனிவர காலங்களில் இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் 1 மாதம் நடக்க போகுது. இந்த இரு கட்சிகளை வந்து எந்த மாதிரியுமா ஆக்கப்பூர்வமான வேலைகளை ஏன் செய்ய மறுக்கிறாங்க? இல்லை இது வந்து டோட்டலாக வந்து திசை திருப்ப 2 பேரும் நாடகம் ஆடுறாங்களா? இல்லை, இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து கடந்த காலங்கள் என்ன நடக்கும்னா, திமுக 5 வருஷம், அடுத்து அதிமுக 5 வருஷம் ஆட்சிக்கு வந்துடும். இதில் இப்போ மண் அள்ளி போட்டால் மக்கள் அடுத்து ஆட்சிக்கு வர திமுக அதிமுக இல்லை 2மே வராதா, திரும்பி விஜய் வந்துடுவான். இந்த கலக்கம் யாருக்கு வந்துருச்சு? 2 பேருக்கு எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் வந்துருச்சு. அடுத்து 5 வருடம் விஜய் வந்தா இந்த திமுக அதிமுக கட்சி கலைச்சிடலாம். ரெண்டுமே இருக்காது. திமுக முதல்ல காணாம போயிடும். திமுக முதல்ல காணாம போயிடும். அப்போ அரசியல் செய்வதாக நடிக்க வேண்டியிருக்கு. அரசியல் செய்வதாக பரபரப்பை காமிக்க வேண்டியிருக்கு. அதனுடைய மலிவான அரசியல் எப்படி போகுதுன்னா, தண்ணியே வரலப்பா, ஆனால் விஜய் தண்ணியை கொண்டு போய் திரிச்சான்னு கத்துறான். இதெல்லாம் ஒரு மலிவான அரசியலுக்கு திமுக போயிடுச்சு. மிக கேவலமான 3ஆம் கட்ட தலைவர்கள் பேச வேண்டியது வந்து தலைவர்கள் பேசுறது. இப்போ அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது. உதயநிதிக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன தகுதி இருக்கு? பெரியசாமி ஒருத்தர் இருக்காரு, நேருன்னு ஒருத்தர் இருக்காரு, எவ்வளவோ மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க. இதென்ன கருணாநிதி சொத்தாது? முதலமைச்சர் நாற்காலி, எதிர்கட்சி தலைவர் நாற்காலி, திமுக கருணாநிதி விட்டு சொத்தான்னு கேட்குறேன். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அங்கே இருக்கக்கூடியவன் சிந்திக்கணும் ஐயா. திமுக தொண்டர்களுக்கு, திமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு நான் சொல்கிறேன், சிந்திங்க. கருணாநிதி வீட்டு சொத்தாது, கருணாநிதி வித்துட்டீங்களா? அப்படி சிந்திச்சதுனா தான் அதிமுகவில் இருக்க பெரும்பாலும் வந்து தாவேக்காக வந்துட்டாங்கன்றீங்களா? நீங்கள் 2 பக்கம் சிந்திக்கணும். இந்த பக்கம் அலிபாபாவும் 40 திருடர்களும், இந்த பக்கம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அதனால தான் மக்கள் ராத்திரியா எங்கே போனா? பனையூருக்கு போனா 1.5 கோடி பேர் போயிருக்கான். 1 பேர் 2 பேர் இல்லை, 1.5 கோடி பேர் எங்கே போயிருக்கான்? பனையூர். அறிவாலயம் வேண்டாம், லாய்ட்ஸ் ரோடு வேண்டாம், எது வேணும்? நாங்கள் பனையூருக்கு போயிடுறோம். 1.5 கோடி பேர். இது சாதாரண விஷயமா? அப்போ உங்கள் மீது எவ்வளவு வெறுப்பு, நீங்கள் எவ்வளவு மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க, திருடி வச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் என்ன செய்வது? சட்டம் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, ஜனநாயகம் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அப்போ அறப்போர் இயக்க ஜெயராம 250 கேஸ் நிலுவையில் வச்சிருக்காரு. திமுக போலீஸு, திமுக விஜிலன்ஸு, திமுக அரசு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை ஒன்றுமே செய்ய முடியாது. அதிமுக ஊழல் பண்ணா திமுக காப்பாற்றுறான், திமுக ஊழல் பண்ணா அதிமுக காப்பாற்றுறான். அப்போ இந்த 2 பேரையும் இப்போ காப்பாற்ற போகிறது தாவேக்காவா? மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு தீர்ப்பு உண்டு. அவளுக்கு 5 வருஷம் வரணும் காத்துட்டு இருப்பான். கண்டிப்பாக. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம்னா. நன்றி. வணக்கம்.